அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் சரிங்களா கூட்டுறவு வங்கிகள் சில அரசு உதவி பெறும் வங்கிகளில் நகை அடமானம் வைத்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தற்போதைய அரசு வெளியிட்டிருக்கிறது. அது என்னன்னா, எல்லாரும் தம்ப்நெயிலே பார்த்த மாதிரி உங்களுடைய நகைக்கடன்களுக்கான தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நகைக்கடன் தள்ளுபடி எத்தனை பவுனுக்குள்ள இருந்தா தள்ளுபடி, எத்தனை கிராமுக்குள்ள இருந்தா தள்ளுபடி அப்படின்றத பற்றியும், எந்த தேதியிலிருந்து இது அமலுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றத பற்றியும், இதற்கான அரசாணை எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்றதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு இந்த நகைக்கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யாரு, தகுதியுள்ளவங்க யாரு, அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கம் என்ன, அதே போல் எந்தெந்த வங்கிகளில் நீங்கள் நகையை வச்சுருந்தா முழுமையாக தள்ளுபடி கிடைக்கும், அதே போல் 5 பவுனுக்கு மேலே வைத்திருப்பவர்களுக்கு என்ன நிபந்தனை, அவர்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி செய்யப்படும். ஸோ அதற்கான முழுமையான தகவலும் இந்த வீடியோ முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலோ அப்டேட்ஸும் என்ன ஏதுன்றதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது, இந்த நகை கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக யாரெல்லாம் உறுதி செய்யப்படுகிறார்கள் பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதாக நம்ம யாரெல்லாம் நகை கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்கன்றதை பார்ப்போம். இந்த இடத்துல தகுதி இல்லாதவங்க ஏன் இவங்க தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்களா இருக்கிறாங்க, இதற்கான காரணம் என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நகையோட மொத்த எடை சரிங்களா 40 கிராமுக்கு மேலே இருந்தாலும் சரி, அதாவது 5 பவுனுக்கு மேலே இருந்தால் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது, அதற்கான தகுதி இவர்களுக்கு கிடையாது அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றதை பார்க்க, குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள், நீங்கள் நகைக்கடனை வாங்கும்போது சரிங்களா, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தாலும் சரி, இல்லை தவறுதலாக கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. நீங்கள் தகுதியற்றவர்களாக 100% உறுதி செய்யப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதார் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தாலும், இல்லை தவறுதலாக கொடுத்துருந்தாலும், இல்லை வேறு ஒருத்தங்களோடத மாற்றி கொடுத்து நீங்கள் நகைக்கடனை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் சரிங்களா தள்ளுபடி கிடைக்காது, அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காது. அதே போல் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காது. போலி நகை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காது. நகை கடன் தொகையை இப்போ தான் நகை கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு முன்பாகவே நீங்கள் நகை கடன் தொகையை முழுமையாக நீங்கள் செலுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே போல் ரேஷன் அட்டையும் சரி, நீங்கள் நகை கடன் வாங்கும்போது சரிங்களா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ரேஷன் அட்டையோ ஆதார் அட்டையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸில் தான் இருந்திருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் நகை கடன் வாங்கியிருக்கணும். இப்போ தள்ளுபடி பெறும்போது சரிங்களா கரெக்டாக இருந்தது அப்படின்னா மட்டும் தள்ளுபடி. அப்படி இல்லாமல் உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சேர்ந்த ரேஷன் அட்டையோ ஆதார் அட்டையோ வைத்து நீங்கள் நகைக்கடனை வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. ஸோ அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது, இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக யாரெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பார்த்தோம். இப்போ தகுதி உள்ளவங்க யாரு அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய நகை சரிங்களா 5 பவுனுக்கு
கிராமுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய நகை கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். சரிங்களா? அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 5 பவுனுக்குள்ளே இருந்தால் மட்டும் போதாது, 40 கிராமுக்குள்ளே இருந்தால் மட்டும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைச்சிடாது. ஸோ இந்த நிபந்தனையும் இருக்கணும். என்னென்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக நீங்கள் நகைக்கடன் வாங்கும்போது கொடுத்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா தான் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடியானது வழங்கப்படும். அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அதாவது அரசாங்க வேலையில் இருந்து அவங்க ஓய்வு பெற்று அதற்கப்புறம் அவங்க நகை கடன் பெற்றிருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதியாக வழங்கப்படும். சரிங்களா? ஸோ இந்த நிபந்தனைகள்லாம் இருந்ததுன்னா தள்ளுபடி உறுதி செய்யப்படும். தகுதி உள்ளவங்க யார், தகுதியற்றவங்க யார், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கம் என்ன, எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இதற்கு அமலுக்கு வரப்போகுதுங்க. ஸோ அனைத்து நபர்களுமே இந்த நகை கடன் தள்ளுபடி தெரிஞ்சுக்கோங்க, அறிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ.